ஹாய் கைஸ், நான் உங்கள் மணிசங்கரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியோட டிசைர் தான். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு BS6 வண்டி. இந்த வண்டி நம்மகிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா VXI மாடல். ஸோ வந்து டிசைர் பொறுத்தவரையில் ஒரு 4 டைப் ஆஃப் வேரியன்ட் இருக்குது. LXI, VXI, ZXI, ZXI ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்லாம் இருக்குது. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது செகண்ட் வேரியேஷன் VXI மாடல் தான். ஸோ இந்த வீடியோவில் இந்த வண்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ இந்த வண்டி பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த வண்டியோட ஃப்ரண்ட் டிசைன் பற்றி பார்த்துருவோம். பழைய டிசைருக்கும் இந்த டிசைரும் பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபேஸ் லிஃப்டட் டிசைரு. ஸோ இந்த டிசைரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏர் டேம் சுற்றியுமே சரி நமக்கு ஒரு குரோம் ஃபினிஷில் பெரிய ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு சுசுகி பேஜிங் அழகாக இருக்குது. ஸோ இதில் எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச இந்த டிசைரில் என்னென்னா ஒரு ஸ்போர்ட்டி லுக்குக்கு வண்டியை ஃபுல்லாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஹெட்லைட்ஸுமே பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு போல்டான ஒரு ஹை ஷேப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது ஒரு VXI வேரியண்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஹேலஜன் தான் கொடுக்குறாங்க. இதே வந்து நீங்கள் ZXI ப்ளஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடியோட உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸோட கொடுக்குறாங்க. ஸோ அண்ட் தென் கீழே பார்த்திங்கன்னா இதில் ஃபாக் லேம்ப்ஸ் வந்துடுது இந்த வெர்ஷன்ஸில். ஸோ இவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக இந்த வண்டியில் ஃபிட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி ஒரு கிளாடிங் மாதிரி வருது பார்த்திங்களா, இந்த ஒரு ஸ்போர்ட்டி கிளாடிங், இது வந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாடி கிட் தான். ஸோ சைட்லேயே அந்த பாடி கிட்ஸ் இருக்குது. நான் சைடில் போகும்போது காமிச்சாரா, இது இயர்லேயே இருக்குது. ஸோ நார்மல் தான். இங்கே ஒரு இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. ஸோ நமக்கு ஹாலஜனில் தான் வருது நமக்கு ஹெட்லைட்ஸு. ஸோ இங்கே ஒரு இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா சைட் மிரர்ஸோடு நமக்கு ஒரு இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. ஸோ நம்ம அப்படியே இதோட ரியர் பார்த்துட்டு சைட்ஸ் பார்த்துருவோம். ஸோ நம்ம இப்போ இதோட ரியர் பார்ப்போம். ரியரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய டிசைரில் என்ன இருந்துச்சோ அதே தான். பழைய டிசைரில் என்னென்னா ஷிஃப்ட் டிசைர்னு வரும். இது ஃபேஸ் லிஃப்டடுன்றனால இதில் டிசைர் மட்டும்தான் நமக்கு வருது. மாருதி சுசுக்கி வந்துடுது, பேஜிங் சுசுக்கி பேஜிங் வந்துடுது. தென் பார்த்திங்கன்னா VXI மாடல் அதுக்கான பேஜிங்கும் வந்துடுது. ஸோ வந்துட்டு நம்ம டெய்லைட்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக ரெகுலராக என்ன வந்துச்சோ அதே டெய்லைட்ஸ் தான் இதுக்கும் வந்திருக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து 4 பார்க்கிங் சென்சர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அண்ட் தென் நம்ம இப்போ இதோட பூட் ஸ்பேஸ் பற்றி பார்த்துருவோம். நான் சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்துடலாம். நான் இந்த கிளாடிங் சொன்னல முன்னாடி வச்ச மாதிரியே பின்னாடி அந்த ஸ்போர்ட்டி கிளாடிங் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பாடி கிட் வந்து நல்லாவே இருக்குது. இன்னும் சைட்லேயும் சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒயிட் அண்ட் இந்த டார்க் ப்ளூ ஃபினிஷ்க்கு வந்து இந்த கிளாடிங் வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதோட உள்ளர் பார்த்துருவோம். பூட் ஸ்பேஸ் டிசைர் பொறுத்தவரையில் எப்போவுமே பூட் ஸ்பேஸ் பொறுத்தவரையில் நல்ல ஒரு பக்காவான ஸ்பேஸில் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பக்காவான ஸ்பேஸில் இருக்குது. ஸோ இதோட ஸ்பேர் வீல்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துட்றாங்க, ஸ்பேர் வீலு. ஸோ அண்ட் தென் நம்ம இப்போ இதோட சைட்ஸ் டிசைன்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ இதோட டயர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 165/80 R14 டயர்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ZXI ப்ளஸ் போனீங்கன்னா உங்களுக்கு அடுத்த இன்ச்சான டயர்ஸ் கிடச்சிரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டீல் அலாய் தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட டிசைனுக்காக ஒரு அலாய் கப்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இவ்வளோ தான். நமக்கு வந்து அலாய் வீல்ஸ் வந்து ZXI ப்ளஸ் போனால் நமக்கு கிடைக்கும் R15 டயர்ஸோட. நமக்கு இதில் வந்து R14 தான் வருது. ஸோ இதோட சைட்ஸ் வந்து நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு கிளாடிங் ஃபுல்லாக ஸ்போர்ட்டி கிளாடிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே மாருதியில் வந்து அந்த குரோமில் ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு கிளாடிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மேலே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்பாய்லர்ஸ் மாதிரி சைடில் அந்த இதுக்கு விண்டோஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸுமே வந்து நமக்கு மிரரில் வந்துடுது. இதில் வந்து அந்த அட்ஜஸ்டபிள் அண்ட் ரிட்ராக்டபிள் ஓஆர்விஎம்ஸ் இல்லை. ஏன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரியே ஒரு
மிட் ரேஞ்ச் மாடலுன்றனால இதில் அந்த எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் மாடல் வந்து கொடுக்கல. ஸோ விவி டெக் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம இப்போ இதோட என்ஜினை வந்து கிராங்க் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நம்ம இப்போ இதோட இன்ஜின் பற்றி பார்த்துருவோம். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 1.2 லிட்டர் இன்ஜின் தான். இதோட மாருதி இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா 1.2 டூயல் ஜெட் இன்ஜின் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 89 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது at 6000 RPMல. அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 130 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது 4400 RPMல. ஸோ நம்ம இந்த வண்டியை இப்போ வந்து கிராங்க் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இது ஒரு பெட்ரோல் இன்ஜின் BS6 வேரியண்ட். ஸோ கிராங்க் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ஜின் நாய்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்தளவு எதுவுமே இல்லை. இது வந்து ஆக்சுவலாக ஒரு 28,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி தான் அந்த வண்டி. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெட்ரோல் இன்ஜின் தான்றனால நமக்கு அந்தளவு எந்த ஒரு நாய்ஸுமே இல்லை. மாருதி வந்து அந்தளவு ரிஃபைன்மெண்ட் லெவல் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இன்ஜினுக்கு. மேலே பேனட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க, உள்ளே எந்த ஒரு நாய்ஸும் க்ரியேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்சுலேஷனுமே இல்லை, கொடுத்துருந்துருக்கலாம். பட் இங்கே காஸ்ட் வைஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்து இன்ஜின் வந்து ஓவராலாக சூப்பராக தான் இருக்குது, எந்த ஒரு நாய்ஸுமே இல்லை. இன்ஜின் நாய்ஸ் பொறுத்தவரையில் சூப்பர் தான். நம்ம இதோட லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். டிரைவர் சீட் அண்ட் ரியர் கோ பேசஞ்சர் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ டோர்ஸுமே நல்லா நமக்கு ஒரு 90 டிகிரி ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த உள்ளே உட்காந்து பார்ப்போம். என்னோடய டிரைவிங் ஸ்கிட்க்கு பொசிஷனுக்கு நான் நல்லா பின்னாடி தள்ளி தான் போட்டிருக்கேன். அண்டு லெக் ரூம் அண்ட் அண்டர் தை சப்போர்ட் வந்து சூப்பராக இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் இங்கே நல்ல ஒரு பம்பாக இருக்கனால அண்டர் தை சப்போர்ட் வந்து நல்லா ஈஸியாகவே இருக்குது உங்களுக்கு. அண்ட் ஹெட்ரூம் வந்து ஒரு நார்மலான இதில் தான் இருக்குது. ஓகே, ஹெட்ரூம் பொறுத்தவரையில் ஓகே. அண்ட் நம்ம இப்போ இதோட ரியர் பார்த்துருவோம். ஸோ அதே மாதிரி ஜென்ரலாகவே டோர்ஸுமே கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அண்டு ரியர் பார்த்துருவோம். ரியருமே அதே தான், உங்களுக்கு வந்து ஒரு 90 டிகிரி நல்லாவே ஓப்பன் ஆகுது. ஸோ உள்ளே உட்காந்து பார்த்துருவோம் நம்ம இப்போ. ஸோ ரியருமே நம்ம வந்து நான் என்னோடய டிரைவிங் பொசிஷனுக்கு தான் நான் பின்னாடி சீட்டை வந்து டிரைவர் சீட்டை புஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெக் ரூம் வந்து நீ ரூமே நல்லா இருக்குது, லெக் ரூமே நல்லா இருக்குது, உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட்டுமே நல்லா இருக்குது. அண்ட் ஹெட் ரூம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. பட் ரியரில் வந்து ஒரு 3 பேசஞ்சர் வந்து நல்லாவே உட்காரலாம், உங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட் தான் இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ வந்துட்டு பின்னாடி தாராளமாக 3 பேர் நல்லாவே உட்காரலாம். அண்டர் தை சப்போர்ட் வேறு லெவல் சூப்பராக. ஸோ ரியரில் பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்ரஸ் வித் கப் ஹோல்டர்ஸ் பின்னாடி உட்காரவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஒரு 2 பேசஞ்சர் பின்னாடி உட்காந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஆம்ரெஸ்ட் இருக்கனால இது ஒரு நல்லாவே இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆம்ரெஸ்ட்டு ஹெட்ரெஸ்ட் வைக்கிறதுமே சூப்பராக இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியர்லேயும் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு 12 வோல்ட் பவர் அவுட்லெட்ஸ் கொடுத்துட்றாங்க அங்கே. ஸோ வந்து கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் பொறுத்தவரையில் சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ இதோட இன்டீரியர் பற்றி பார்த்துருவோம். இந்த இன்டீரியர் பார்த்திங்கனாலே ஒரு என்ன கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் பீச் ஃபினிஷ் கலரில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வுட்டன் ஃபினிஷில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இது சூப்பராகவே இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்க இந்த 2 ஏசி வென்ட்ஸ்க்கு மட்டுமே வந்து க்ரோம் ஃபினிஷில் ஒரு சுற்றியும் கொடுத்துருக்காங்களே தவிர சைடில் இருக்க 2 இதுவுமே பீச் கலரில் எப்படி இந்த டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதோடைய தான் வந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் இல்லை, இந்த விஷயனுக்கு வந்து நார்மல் தான் கொடுத்துருக்காங்க ஏசி வென்ட்ஸு. பட் நான் ஏசி போட்டு இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ரன்னிங்கில் தான் இருக்க வண்டி. ஓவராலாக சூப்பராக இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ஒரு நார்மல் ப்ளூடூத் இது தான், நீங்கள் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி எஃப்எம் இது யூஎஸ்பி போட்டு பாட்டு கேட்டுக்கலாம். அண்ட் இந்த வெர்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுப்பாங்க. இதே வந்து நான் சொன்ன மாதிரி ZXi ஆர் ZXi ப்ளஸ் போனீங்கன்னா வித் 6 ஸ்பீக்கர் ஆப்ஷன்ஸோடு நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்டேரிங்லேயுமே பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் வந்து சூப்பராக இருக்குது. ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங், ஒரு ஸ்போர்ட்டியான ஸ்டேரிங்காக தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கால் கனெக்டிவிட்டி அண்ட் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, அண்ட் பார்த்திங்கன்னா மியூசிக் சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வால்யூம் அட்ஜஸ்டபிள் அண்ட் இது மியூட் ஆப்ஷன் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நீட்டான இது தான் கொடுத்துருக்காங்க. கியர்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கியர், நல்ல ஸ்லிக்காக கைக்கு அடக்கமாக இருந்த ஒரு கியராக தான் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா இதுவுமே நம்ம ஹேண்ட் பிரேக்ஸும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பீச் ஃபினிஷ் கலர்லேயே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஹேண்ட் பிரேக் ஒரு அந்த எட்ஜில் பார்த்திங்கன்னா அந்த நாப் ப்ரெஸ் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது.
அண்ட் பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு அந்த யூஎஸ்பிக்கான இதுவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பவர் அவுட்லெஸ்க்கான இதுவும் கொடுத்துருக்காங்க. இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, இது டீசெண்டாக தான் இருக்குது. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட டேஷ்போர்டோட ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு நார்மலான ஒரு ஸ்பேஸும் இல்லாமல் இது கொஞ்சம் கம்மியான ஒரு ஸ்பேஸை தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த வண்டியில் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாமோ டேஷ்போர்டில் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபீலு. அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ வச்சுக்கலாம் 1/2 லிட்டர் பாட்டில் மாதிரி. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டச் அப் ஆப்ஷன் மட்டும் டிரைவர் சீட் கொடுக்குறாங்க. ஸோ என்னன்னு தெரில, இதில் சரியாக ஒர்க் ஆகலை. ஒன் டச் டவுன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அப் ஆப்ஷன் இல்லை, நான் அதையும் சொல்லிட்டேன். ஸோ அது இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா நான் ஓஆர்விஎம்ஸுமே சொன்னேன், ஒரு மேனுவல் அட்ஜஸ்ட் தான் இங்கே இருக்குது அதுக்கான இது சுவிட்சஸ். ஸோ நம்ம இதோட கிளஸ்டர் பற்றி பார்த்துருவோம், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்த்துருவோம். ஸோ வந்து இதில் உங்களுக்கு நார்மலாக வந்து ஒரு டிஜிட்டல் அனலாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்பிஎம் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் காட்டுறதும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நடுவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டலில் வந்து டைமு அண்ட் ஆவரேஜ் வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்ட்டு. ஸோ ஷோரூமில் கிளைம் பண்ணுற மைலேஜே இந்த வண்டிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 23 கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து யூசர் ரிவ்யூ அண்ணா யூஸ் பண்ண வண்டி தான். ஸோ அவர் சொன்னது நினைக்கிறேன்னா எனக்கு 20 குறையிறது இல்லை பண்ணார். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 காமிச்சிருக்கு அவர் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணது. ஸோ அண்ட் பார்த்திங்கன்னா ரேஞ்ச் இப்போ இருக்க பெட் ஃபியூலுக்கு வந்து 161 கிலோமீட்டர் போகும்னு காமிக்குது. அண்ட் பேசிக்காக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் காமிக்குது. அண்ட் லோ ஃபியூல் வார்னிங்ஸ், அப்புறம் ஹேண்ட் பிரேக் வார்னிங்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் மேலே காமிச்சிருது அந்த டிஸ்பிளேக்கு மேலே. ஸோ நம்ம இப்போ இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா டிரைவர் அண்ட் கோ டிரைவர் வந்து உங்களுக்கு கோ பேசஞ்சர் வந்து உங்களுக்கு ஏர் பேக்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா ரியர் பார்க்கிங் சென்சர் வந்து இங்கே ஆஃப்டர் மார்க்கெட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான இது அங்கே இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து இந்த லெதர் சீட்ஸ் எல்லாமே இந்த மேலே போட்டது எல்லாமே ஆஃப்டர் மார்க்கெட் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் வந்து பிரேக்கிங் பொறுத்தவரையில் ஏபிஎஸ் அண்ட் இபிடி அண்ட் பிரேக் அசிஸ்ட் 3மே வந்துடுது. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். அண்ட் சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா கிராஷ் டெஸ்ட்டில் வந்து குளோபல் என்கேப்பில் வந்து 2 ஸ்டார் தான் இந்த வண்டி வாங்கியிருக்கு. ஸோ அதுதான் கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கிது. ஒரு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வைஸ் இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணியிருந்தா மாருதி இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான். பிளாஸ்டிக்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு பிளாஸ்டிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ்லாம் இல்லை. ஸோ நம்ம இப்போ இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த வில்லேஜ் ரோட்டில் எப்படி இருக்குன்னு ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் மெயின் ரோட் போயிட்டு எப்படி இருக்குன்ட்டும் ஒரு ஆக்சலரேஷன் பண்ணி பார்ப்போம். அண்ட் பிரேக்கிங் பொறுத்தவரையில் எல்லாமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் மாறிட்டேன். இனிஷியல் பிக்கப் நல்லா தான் இருக்குது ஜென்ரலாக பெட்ரோல் இன்ஜின் எல்லாமேன்றனால 1.2 லிட்டர்ன்றனால. ஸோ ஒரு 89 பிஹெச்பி 113 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்குக்கு எவ்வளோ பவர் டெலிவரி ஆகுமோ அது வந்து டீசெண்டாக டெலிவரி ஆகுது. ஸோ அது பொறுத்தவரையில் நல்லா தான் இருக்குது. ஸோ ஆரன்ஸுமே வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு நல்ல ஆரன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு சீட் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது. அண்டர் சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அது அந்த ஒரு பம்பாக அந்த சீட்டில் வந்து கொடுத்துருக்கனால தைஸ்க்கு வந்து அது நல்லா ஜென்ரலாகவே நமக்கு ஒரு நம்ம உட்காந்தாலும் அந்த நம்ம பொசிஷனுக்கு அது அட்ஜஸ்ட் ஆகிக்குது. ஸோ அதே மாதிரி சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு மெக்ஃபரான் ஸ்ட்ரட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்ஷன் பீம் கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. உள்ளே வந்து பெருசாக எதுவுமே இது பண்ணல. நான் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இப்போ ஏரியா இறங்கினா எனக்கு அந்தளவு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணல. நாய்ஸுமே வந்து சொல்லப்போனால் வெளியேருந்து எதுவுமே உள்ளார வந்து நாய்ஸ் எதுவும் க்ரியேட் ஆகலை இன்ஜின்லேருந்து வர்றது. அண்ட் பார்த்திங்கன்னா இதில் ஏசி பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் தான், ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் இல்லை. பட் இருந்தாலும் நமக்கு ஏசி வைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஜென்ரலாகவே வந்து மாருதியில் வந்து ஏசி வந்து நல்லாவே இருக்கும். ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல்லையும் சரி நார்மலில் கொடுக்கும்போதுமே நமக்கு நல்ல இதுதான் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் உங்களுக்கு எவ்வளோ ஏசி வருதோ இன்ஸ்டண்ட்டாக அதே அளவு தான் வந்துடுது. 1 or 2 seconds வந்து நமக்கு கொஞ்சம் டிலே ஆகுமே தவிர மற்றபடி ஏசி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக தான் இருக்குது. ஸோ பிரேக்கிங் வைஸும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ஒரு 60 போயிட்டுருக்கேன், சும்மா லைட்டாக பிரேக் பண்ணி பார்க்குறேன் சடனாக நிற்குதான்ட்டு. ஸோ பிரேக்கிங் வைஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லோவர் ஸ்பீட்ஸ்க்கு ஓகே தான். ஸோ ஓகே தான். நம்ம கொஞ்சம் மெயின் ரோட் போயிட்டு எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ மைலேஜ் பொறுத்தவரையில் சூப்பர் தான் நான் சொல்லணும். 21 அப்படியே தான் இருக்குது, எந்த ஒரு லோவும் ஆகலை 21ன்றது.
வந்துட்டு நம்ம இப்போ ஒரு மெயின் ரோடு அப்ரோச் பண்ணுறோம். ஸோ இதில் ஓட்டி பார்ப்போம் நம்ம கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணி. ஸோ ஒரு 100 ரீச் பண்ணி பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்ட்டு. புல் வந்து நல்லாவே இருக்கு. வண்டி அந்த ஒரு 2200-2500 ஆர்பிஎம்க்கு மேலே தான் அதோட பவர் டெலிவரி நல்லாவே நமக்கு தெரியுது. ஸோ பிரேக்கிங்குமே வந்து ஹையர் ஸ்பீட் ஒரு 100 above போனோம்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்லிப் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா அதேமாதிரி வண்டி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 886 kg சம்திங் தான் வருது. நமக்கு அந்த 800 to 900 kgக்குள்ளே தான் வருது. 850 to 900 kgக்குள்ளே தான் வருது. ஸோ லோவர் வெயிட்டில் இருக்கனால நமக்கு அந்த ஸ்லிப் தெரியுதா என்னன்றது அது ஒரு சின்ன விஷயம் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் வந்து டிசைர் ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணேன் ஃப்ரெண்டுது. ஸோ அதில் வந்து நான் இந்த ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன். ஒரு 140க்கு மேலே போனால் நமக்கு அந்த ஒரு ஸ்டேரிங் வந்து ஒரு வாபிள் ஒரு க்ரியேட் ஆச்சு, ஒரு வைப்ரேஷன் மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 150 மேலாம் ரீச் ஆக முடியல. அதேமாதிரி பிரேக்கிங்குமே அந்த ஸ்பீட் போயிட்டு நம்ம பண்ணும்போது நார்மலாக ஏன் எனக்கு வந்து அந்த ஸ்பீடில் மற்ற இதே செக்மெண்ட்டில் இருக்க மற்ற வண்டிகளும் நான் சொல்கிறேன் அதில் இருக்க அந்த ஒரு பிரேக்கிங் பவர் வந்து இதில் ஏன் இல்லைன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அது ஒன்று தான். ஹையர் ஸ்பீட்ஸில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. பட் லோவர் ஸ்பீட்ஸில் ஓகே தான். பட் நானுமே இப்போ ஒரு 100 ரீச் பண்ணி பார்த்தா நல்லா தான் இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ மைலேஜ் வந்து 21.7 அது அப்படியே தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த வண்டியோட ஸ்டேரிங் பற்றி சொல்லிடுறேன். ஸ்டேரிங் வந்து நல்லாவே இருக்குது நமக்கு ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. திருப்பதிக்கு எல்லாமே பவர் ஸ்டேரிங் தான், பவர் அசிஸ்டன்ட்னால நல்லாவே இருக்குது ஸ்டேரிங் பொறுத்தவரையில். ஸோ அது ஓகே தான். அதே மாதிரி இதில் நான் இன்னொரு ஆப்ஷன் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர டிசைர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் அந்த ஆப்ஷன்ஸோடு வந்துடுது. ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அது மாருதியில் வந்து கரெக்டாக அவங்க தான் அந்த செக்மெண்ட்டை கொண்டு வந்தது அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும். ஸோ அது இப்போ டிசைர்லேருந்து எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்கன்றது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான். ஓகே தான், அது வந்து இன்னொரு நல்ல விஷயம் தான். அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 6,80,000 ஆரம்பிக்குது LXi மாடல்லேருந்து. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து நமக்கு 10,30,000 வரல டாப் அண்ட் மாடல் ZXi ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் வரல நமக்கு வந்து அந்த ஆப்ஷன் போகுது. ஓகே, இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 8 lakh ரீச் ஆயிரும். ஸோ வந்துட்டு ப்ரைஸ் வைஸு இந்த செக்மெண்ட்டில் இவ்வளோ ஃபீச்சர்ஸுங்கிறது எல்லாமே ஓகே. ஸோ கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் பொறுத்தவரையில் ஓவரால் டிசைருக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்னா ரேட்டிங்ஸ் நம்ம 5 ஸ்டாருக்கு என்ன ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம்னா 4 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம். எனக்கு வந்து நல்லாவே இருக்குது கம்ஃபர்ட் எல்லாமே. எனக்கு பொறுத்தவரையில் நான் மாருதிக்கு வைக்கிற ஒரே ஒரு ஒப்பீனியன் தான். ஜென்ரலாக இப்போ எல்லாருமே அதான் வைக்கிறாங்க. என்னென்னா பில் குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஏன்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே கொடுக்குறாங்க. பில் குவாலிட்டி வைஸ் அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்கள அடிச்சிக்கவே முடியாது. ஒன் ஆஃப் த இப்போ சொல்லப்போனால் இந்த செடான்லேயே இந்த ஒரு காம்பேக்ட் செடான்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் செல்லிங் செடான்னு சொன்னால் அது வந்து டிசைர் மட்டும்தான். ஸோ ஒரு ஃபேமிலி வைஸ் ஒரு எக்கனாமிக்கில் எல்லோரும் எடுக்கிற ஒரு மிடில் கிளாஸ் வந்து எல்லாருமே எடுக்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா டிசைர் தான் சொல்லுவேன். ஒரு ப்ரீமியம் செல்லிங் செடான்னா அது டிசைர் தான். ஸோ அது ஒன்று மட்டும் சேஃப்டியில் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். அது ஒரு விஷயந்தான். மற்றபடி வண்டி ஓவராலாக எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு டிசைர் பற்றின ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கேன். என்னோட யூசர் ரிவ்யூ ஒரு ஜென்யூனான ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்னன்ட்டு. ஸோ வந்துட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ வந்துட்டு எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் கேட்டார், நான் வந்து டிசைர் எடுக்கணும், ஸோ டிசைர் பற்றி எனக்கு ஒரு ரிவ்யூ போடுங்கன்ட்டு ஒரு 2 days பேக் தான் கேட்டார். சரி, நான் அவருக்காக தான் இவ்வளோ அரேஞ்ச் பண்ணிட்டு நான் இந்த வண்டி பண்ணதுக்கு காரணமே. அதேமாரி எனக்காக வண்டி ரிவ்யூக்கு கொடுத்த அண்ணா தெரிஞ்சவர் தான். ஸோ அவருக்கும் ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்.
அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் மறுபடியும் ஃப்ரீ ஸ்டைல் பற்றி கேட்டாங்க, ஃபோர்ட் ஃப்ரீ ஸ்டைலு. ஸோ நான் அதுவும் ரிவ்யூ பண்ண பார்க்குறேன். ஸோ வண்டி கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ அது கிடைச்சா நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன். ஸோ பாய் கைஸ்.